முறுக்கு செய்ய போறோம். ஓகே, புளிஞ்சாச்சு பாருங்க பிஸ்கெட். ஓகே, இப்போ முறுக்கு பிஸ்கெட் புளிஞ்சாச்சு. இப்போ பொரிக்க போகிறோம். என்ன ஓ வா. பலகாரம் பொரிஞ்சிட்டு உருண்டை செய்ய போறோம். துடுமாக்க துவச்சு போட்டு கச்சா உருண்டையா அதிகமா இது கச்சா உருண்டாமா வைத்தங்கோட்டு உருண்டை என்னோட ஆகிண்டி. வா எனக்கு தான் பயிர் உருண்டை செய்ய போறோம். பயிர் உருண்டை. அனைவருக்கும் வணக்கம். நான் ரதி. நான் டிலான். நான் சனோ. இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்டா, நாங்க சித்திரை வருஷத்துக்கு சித்துண்டி வகைகள் செய்ய போறோம். நம்ம எப்படி கதை டக்குனு முடிச்சாங்க. சித்திரை வருஷத்துக்கு நாங்க சிற்றுண்டிகள் செய்ய போறோம். உண்மையிலே நாளைய தினம் தமிழ் சிங்கள புத்தாண்டு. அதுக்காக அதியம்மாவினுடைய வீட்டு வாராக்களுக்கு நாங்க ஸ்பெஷலா ஒரு 2-3 ஐட்டம் செய்ய போறோம். என்னடா என்னென்ன செய்ய போறோம்? நாங்க முறுக்கு செய்ய போறோமா, முறுக்கு, பலகாரம் உருண்டை செய்ய போறோம். 3 செய்ய போறோம். 3மே செய்ய போறோம். அப்ப ரதியம்மா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். நாளைய தினம் புது வருடத்தை கொண்டாடுற தமிழ் சிங்கள உறவுகளுக்கு புது வருட வாழ்த்துக்கள். ரதியம்மா சொல்லுங்க. நாளைக்கு சொல்லலாம் நம்ம சொல்லுங்க நீங்க. புது வருட வாழ்த்துக்கள். உண்மையிலே தமிழர் பண்டிகை சிங்கள பண்டிகை அப்படின்னு இல்லாம எல்லாருமே கொண்டாடுங்க. அதுக்காக தான் நாங்க செய்ய போறோம் மக்கள். ஆமாம். அப்ப நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் ரதியம்மா. அதுக்கு முன்னாடி லைட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்க காணொலியில நாங்க பகிர்ந்தோடுவோம். வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னா சிற்றுண்டி செய்யறதுக்கு உரிய பொருட்களை வந்து ஃபர்ஸ்டா பாப்பேன். ரதியம்மா என்னென்ன ரதியம்மா இதுக்கு தேவை? இதுக்கு தேவை மகன், இது அரிசிமா. நாங்க இப்ப போய் திருச்சிட்டு வந்தேன். எத்தனை சுண்டு ரதியம்மா? இது 6 சுண்டு 1.5 கொத்து. நம்ம கூட செய்ய போறோம். பலகாரம், உருண்டை, முறுக்கு. ஆனா முறுக்கு நாங்க வெள்ளை முறுக்கு செய்ய போறோம். நல்ல பெருசா செய்யும். எனக்கு நல்லா இருக்கும். எனக்கு எதாவது பிடிக்கும். கல்யாணத்துல செய்வாங்க. என்னடா தேங்காய் பால் தான் நாங்க கொதிக்க வைக்கிறேன். முறுக்கு தேங்காய் பால் வருது. தேங்காய் பால் வருனே. ஓகே, இப்போ நாங்க செய்ய போறோம். உண்மையிலே நீங்க ரதியம்மாவின் வீட்டு வாராக்களுக்கு நாங்கள் சாப்பாடு தருவோம். எத்தனை பேர் வந்தாலும் சரிதான், இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாலும் சரிதான், வீடியோ பார்க்காம வந்தாலும் சரிதான், எங்களோட கான்டாக்டை தொடர்பு கொண்டு வந்தாலும் சரிதான், முறுக்கு உருண்டை பலகாரம் முழுவதும் தருவோம். ரதியம்மா அதோட வீடியோ பார்க்குறாங்களா எத்தனை பேர் வருவீங்கன்றத கொமாண்டில் கட்டாயம் சொல்லுங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் செஞ்சு தருவோம். ஓகே ரதியம்மா, மாதிரிக்கு நம்ம பயிர் வறுக்கணும். தேவையான பயிர் வச்சிருக்கிறோமா? பயிர் எதுக்கு ரதியம்மா? அது பயிர் உருண்டைக்கு. ஓகே, அடுத்தது அதுக்குள்ள கூப்பமா தொடுமாவுக்கு இருக்குமா? தொடுமாவுக்கு இருக்கு. ஓகே. அடுத்த இந்தாக்கிறது தான் அச்சி, முறுக்கு புளிர அச்சி. தேவையான பொருட்கள் இதுக்குள்ள இருக்கு. எதுக்குள்ள? சில்லு என்ன ரதியம்மா நெட்டு சில்லா இருக்கு. அதான் அந்த எதண்டாலும் நம்ம தேவையான பொருட்களுக்கு தேவையான செஞ்சு கொள்ளலாம். சரி, நாங்க எல்லாத்துலயும் செய்ய போறோம். மூடி என்ன? சரி, ஓகே. நாங்க இப்ப முதல் வேலையை ஆரம்பிக்க போறோம். முதல் வேலை தெரியுமா? பயிர் வறுக்க போறோம். பயிர் வறுக்க போறோம். ஓகே, இப்ப என்ன சொன்னா நாங்க பயிர் போட போறோம். வறுக்க போறோம். காஜுக்குள்ள போட்டு வறுக்க போறோம். வாவ். ஓகே, அழகா வறுக்கலாம். மேல வீட்டு பயிர் 1/2 கிலோ மட்டும் வேற எடுத்துக்கே. அதிகமா பயிர் நாட்டிக்காங்க. நாங்க முடிஞ்சா ஒரு காணொலி எடுத்து காட்டுவோம். கண்டிப்பா காட்டுவோம். அடுத்த காணொலியில வந்து எடுத்து காட்டுவோம். இறக்கும் போதுமா தண்ணி அடிக்கணுமே. கொஞ்சம் மறுபடி வருதுன்னு தெரியும். அந்த மறுபடி வருது கலராகுது பாத்தியா? வந்துட்டு. ஓகே, சரி இறக்குவோம்.
ஆ சரி 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 ஆ இப்போ கொஞ்சம் மறந்துடணுமா கொஞ்சம் மறந்துடுங்க ரைட் ஓகே ஓகே ரெண்டு சுண்டு மாடுத்து வச்சுக்கேன் வறுக்கிறதுக்கு மறக்கிறதுக்கு என்ன ஓகே போடுங்க அதிகமா ஓகே எங்களுக்கு இந்த மாவு இருக்க தெரியாது காய்ச்சி ஃபுல்லாக இருக்குன்னு அதிகமாக அதுக்காக நாங்கள் அதிகமாட்டை கொடுத்துருக்கோம் அதிகமா அதை வருத்தமா எதுக்கு போடுறேன் வறுத்த மாமா முறுக்குக்குமா முறுக்குக்கு என்ன உருண்டைக்கு உருண்டைக்கு பச்சைமா மீறி நீங்கள் அதிகமாக வீட்டு வரப்போறேன்னு சொன்னால் எங்களுக்கு கமெண்ட்டில் மெசேஜை போட்டு வாங்க நாங்கள் எத்தனை பேர் வரப்போறோம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் செஞ்சு கொள்ளுவோம் ஒரு வருஷத்துல இல்லாது கைமடுத்தா கொடுக்குறேன் ஓ என்னமே அதிகமாக இப்போ எங்களுக்கு உங்களோட பிள்ளைகள் நாங்கள் இப்போ எங்களுக்கு என்ன தருவீங்க நீங்க தரணும் என்ன ஒன்றும் முடியாது பொம்பளையில முடியும் யாரு சொன்னு மகன்மாருக்கு அம்மா கொடுக்கணும் ஏன்னா ஓ இந்த ஆணை இன்று எடுத்த யாரு ஒரு பொம்பளைனே இப்போ நீங்கள் பொம்பளை என்ன செய்ய முடியும் இப்படி சொல்லப்படாது அதிகமாக நீங்கள் அதிகமாக இப்போ 4 பேருக்கும் 4 இந்த சனு முந்தி என்ன ரெண்டு வேணாங்க புது வருஷம் வேண்டா நித்திர வராது உடுப்பு வாங்கணும் வேண்டாம் ஜாமது குழந்தை பாக்குறேன் பாக்குறேன் திரும்பி பாக்குறேன் ஒரு 5 நிமிஷம் தான் விளம்புறேன் இப்போ சித்திரை வந்ததே தெரியல நாளைக்கு சித்திரை அதே தெரியா வரைக்கும் சில நாளையில என்னண்டா அரப்பு வைக்கிறதுக்கு 10:30-12 மணி ஆகும் தானே நம்ம புது உடுப்பை வச்சு திரிக்க மாட்டேன் அடிச்சு அரப்பு வைக்கிறது உடுப்பை ஓடிட்டு வந்தா ஒரு நாளைக்கு ஒரு 5-6 போட்டு தான் பாக்குறேன் சில நாளையில கொஞ்சம் முந்தியே இந்த 12 மணிக்கு அரப்பு வைக்கிறதுக்கு வரும் டைம் நல்லா போட திருத்திரே கொள்றேன் திரும்பி குழம்புறேன் முந்தி நல்ல இதுரா சரி ஏண்டா விளையாட்டு இதை குண்டடிக்கிறது அடுத்த இதெல்லாம் டாசுமா சின்ன பிள்ளைகள் தானே சில நேரம் இந்த காலையில மரத்தி வைப்பாங்களே மரத்தி எடுக்க போறது அந்த டைம்ல இப்போ நைட் டைம்ல ஏதாச்சும் மியூசிக் ப்ரோக்ராம்டா போயிட்டு அங்க இருந்து வந்தா கணக்காரிங்க டைம் என்ன அதிகமா மனம் எடுக்குது மனம் எடுக்குன்னு சொன்னா வருவட்டு வருதுடா ஆமா ஆமா என்ன மனம் எடுக்கு அவனை பார்க்க அடேடா மாவ சொன்னடா வருவட்டு வருதுடா மணக்குண்டா இந்த எல்லாம் மணக்குதுடா இந்த கறி என்ன சோக்காடா இருக்கு இந்த கறி நாளைக்கு நம்ம ப்ராஜெக்ட் என்ன ரதியம் விட்டு காலையில வந்தா கை முழுத்த நாள் டைம் தெரியும் இப்ப 8 to 9 அப்படி டைம் தெரியுதானடாப்பா திலானி என்னன்னா அந்த சித்திர புத்தாண்டு இருக்குல்ல நாளைக்கு அதுக்கு உடுப்பு கலர் தெரியுமா உனக்கு சாட்சியான கலர் என்னென்ன அது சிவப்பு வெள்ளை என்னடா வெள்ளை சிவப்பு வெள்ளை அதிகமா 2 பஞ்சாங்கத்துல வந்து வேற வேற மாதிரி போட்டிருக்கு வேற கலரை போட்டு ஆனா ஒன்றுல சிவப்பு மீதண்டா நான் கேள்விப்பட்டேன் இன்னொன்றுல கலர் ஒன்று என்ன சொல்லாம எங்கிட்ட சொல்ற வார்த்தையா இந்த கேள்வியை நாங்க செய்வது கேட்டுருக்க மாதிரி எங்களுக்கு அடிக்கணும் எனக்கு சொன்னேன் அது எங்கட நாடு கொஞ்சம் சொல்றா பஞ்சாங்கத்துல மாறுபட்டு கிடைக்கும் அது எந்த பஞ்சாங்கத்துல சொன்னாங்க என்ன கலர் நீ தெளிவா சொல்லணும் தெரியும் பாக்குறல பஞ்சாங்கம் இல்ல மொத்த மனுஷன் சொல்றது சொல்றோம் மொத்த மனுஷன் டிலானி ஆக்குறது அங்களுக்கு பார்த்து கை முடித்த நாளைக்கு மொத்த மனுஷன் மிதுரிக்கான்னு பேரு எங்களை சொல்றேன் நாளை தினம் 4 பேருக்கும் மிதுர கையால தான் கை முழுத்தம் ஏடிஎம் தந்த உண்டா நேற்று காசு எடுத்து வேண்டாம் அப்ப நான் 20 காசு எடுத்து வந்து 5000 தாள் முழுதும் கை முழுத்த கொடுக்கணும்னா சொன்னவன் இப்ப நம்மகிட்ட சொல்லல உள்ள சாதனை வந்தது இப்ப நம்ம பேங்க் போனோம்னா புது புது காசு அப்ப அந்த ரதியமா அப்படித்தான் சொல்லிக்காங்க கை முழுத்தா நேற்று வாங்கிட்டு ஆட்டு ஒண்ணு நேற்று நம்ம உடுப்பு கடை ஒன்று வாங்கினா கை முழுத்தம் கவனிச்சு நாங்க உடுப்பு கடையில பிக் சாய்ஸ் அங்கெல்லாம் இருக்கிறது எவ்வளவு ஒண்ணு முக்கியம் இல்ல சந்தாங்கண்ணே ஓகே அது நல்ல அது 1 ரூபா சரியா 100 ரூபா 10 ரூபா சரியா அது நல்ல விஷயம் சரி நம்ம இறக்குவோம் என்ன அதிகமா ஆவி பறக்குது 2 சுண்டு 3 சுண்டு ஓகே ஓகே நாங்க ஃபயரும் பருத்திட்டோம் மாவும் பருத்திட்டோம் நாங்க இடிக்கணும் வேற கொஞ்சம் இடிச்சு எடுக்கணும் படிவா சரியா நோமலா தான் நினைக்கிறேன் மாவாக்கு சூட்ல இருக்கிறது சுடுவல்லோ மறுபடி ரைட் வாங்கலாம்
இது உருண்டைக்கு நேரம் அதிகமா கயிறு ஓடுறது. என்ன மாதிரி சித்திரைக்கு உங்களை விட்டு நம்ம என்ன செஞ்சு அதெல்லாம் செஞ்சிக்க மாட்டேலே நீ செஞ்ச சொல்லு அதிகமா செய்வாங்கன்றதுக்காக நான் செய்யல. இப்ப எப்ப பார்த்தாலும் ரதியம்மான்டாடா. இப்ப நீங்களா என்னதுக்கு இருக்கீங்க சொல்லுங்களேன். இப்ப நான் என்ன பாருங்க நான் எவ்வளவு செய்யறேன் வீட்டை வாங்க நீங்க நான் தரேன். காலைமே சாப்பிட ரதிய மாட்டு, மதியம் சாப்பிட ரதிய மாட்டு, பின்னேற சாப்பிட ரதிய மாட்டு, இரவு சாப்பிட மாட்டேன் வீட்டு. அப்ப ரதிய மாட்டேன் நீ சாப்பிடுங்க கிடைக்க இங்க சாப்பிடுற அது இன்னும் சொல்லுங்கடா என்ன வீட்டு அது. ஆனா உண்மையா வீட்டை செய்யல ரதியம்மா செய்யணும்னு கூட தானே செய்யறோம். இவ்வளவும் ரதியம்மா அங்க கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். இப்ப சனவா கிட்ட கொஞ்சம் இது விட்ட கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் வேண்டிய அப்படிதான் வரப்போகுது வருஷத்துக்குன்னு இப்படிதான் பகிர்ந்துன்று நம்மள உறவினர் வருவாங்க நம்ம செஞ்சு கொடுக்குறது நம்ம அவங்கள்ட்ட வாங்க செஞ்சிருவாங்க அதுதானே. இப்ப நம்ம இங்க செய்யற மாதிரி மிதுவாக்குற விட்டு செய்யறாங்களாம் செய்யறாங்களாமா அப்புறம் அங்கேயும் போவோம் என்ன மிது செய்யறாங்கன்னு துதல்ட்டானே அப்ப நாளைக்கு வேலை இருக்கு. அப்ப அப்படி நாங்க அண்டை வீடியோல சொல்லிருப்போம் மிதுவக்கலன்னா வெளிநாடு வராருண்டு அவர் வந்துட்டாரு என்ன ஆம் இல்லையா நாங்க கூட கேட்கணும் சொக்கொழில விஷயத்தை முடிச்சுட்டாரு மிச்ச கூட ஜாம இருக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டா வரட்டுவேன் பின்னால வருதுன்னு பார்த்து 2 கொட்டில கடைசி நீ தரமாட்டான் நம்ம 2 கொட்டி தருவேன் நம்ம இப்படியே காய்ச்சிட்டு போறான் தரமாட்டான் சாமான் எடுத்து போட்டு வரும்படி தரேன். ஓகே இடிச்சு முடிஞ்சுரு வடியா வந்துட்டு நல்லா உடஞ்சிருக்கு பாத்தியோ. இதை வந்து சுலகில் வச்சு பயிர் அடுத்து வந்து வச்சுட்டா சரி. ரதியம்மா என்ன முடிஞ்சு ஓகே போறாங்க ரதியம்மா. அதே மாதிரி இதுல இருக்கிற தூசு எல்லாம் வெளியில போகுது ஏன்னா அதுக்குதான் புடைக்கிறேன் இதுதான் புடைக்கிறேன் வச்சு போட்டு உண்டே இல்லாமா தேங்காய் பழம் கொஞ்சம் கொதிச்செடுக்கணும். ரைட் அளவு தேவையான உப்பு போடணும். உப்பு போடணும் தெரியுமா தூளுப்பா ஓகே கல் போடணும். உப்பு கொஞ்சம் போடணுமா போடுங்க அளவுக்கு தேவையான உப்பு ரைட். ஒரு நாள் நான் அதை தான் சொன்னேன் கொஞ்சம் நாளைக்கு புது வருஷம் தானே கொஞ்சம் நல்லா இருக்கு அது நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாலை காய்ச்சி எடுத்துட்டோம் இங்க பாருங்க சுடுமா நாங்கள் மாவுக்குள்ள கொஞ்சம் இல்லை பரவாயில்ல ஊட்டுறோம் பாருங்களா கணக்காவட்டிக்கு பார்த்துக்கிட்டோம் நான் பதத்துக்கு அதை தட்டி எடுக்கணும். எடுத்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். தண்ணியும் விடலாம் இல்லை சுடுதண்ணியா போடுறேன். ஓகே இப்போ கணக்கான பதத்துக்கு வந்துட்டேன் அதிகமா. நாங்கள் இப்போ முறுக்கு புளியப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் காட்டிருப்போம் இந்த சில்லுகளை இங்கே பாருங்களா. இது கொஞ்சம் இந்த வளைச்சி ரவுண்டு நடுவில் ஒன்று இருக்கு இது எடுக்கலை நாங்கள். இங்கே பாருங்க இதில் 3 இருக்கு இதையும் எடுக்கலை நாங்கள். இங்கே பாருங்க இதையும் எடுக்கலை நாங்கள். இங்கே பாருங்க ஒரு வித்தியாசம் இருக்கு என்னடா. இது சின்ன சின்ன ஓட்டை இது அதோட கொஞ்சம் தள்ளி இருக்கு. இங்கே பாருங்க புரியுங்க. நாங்கள் இந்த இதுதான் எடுக்க போகிறோம். அது யாருமே செய்யாத புது டிசைன் அது இப்போ எப்படி வரும்னு சொன்னா சரியா இப்போ அந்த அளவுக்கு பிஸ்கெட் மாதிரி தான் வரப்போகுது. ஏன்னா போட்டு செய்ய போகிறோம் சக்ஸஸாக வரும். பிஸ்கெட் முறுக்கு செய்ய போகிறோம் அந்த மாதிரி முறுக்கு பிஸ்கெட் செய்ய போகிறோம் வாங்க கலட்டியில் கொஞ்சம் ஃபோட்டோ எடுப்போம். ஓகே இப்போ சில்லு போட்டுமா கொஞ்சம் போட்டுவோம். புது இயந்திரமா கிடைக்கும். இயந்திரம் முடிக்கிறான் சில்ல முடிக்கிறான் சரியா. ஓகே அதிகமா நான் வைங்க ரைட்டுண்ணே ரைட் ரைட் பாருங்களா செய்ய போகிறோம். இதுவா இதுவா பெட்
முறுக்கு பிஸ்கெட் சின்ன செய்யலாம் பெருசா செய்யலாம் ஓகே அடுத்து ஓகே புளிஞ்சாச்சு இங்க பாருங்க பிஸ்கெட் ஓகே இப்போ முறுக்கு பிஸ்கெட் புழிஞ்சாச்சு இப்போ பொரிக்க போகிறோம் என்ன ஓ வா மூணாவது பிஸ்கெட் மோரா பிஸ்கெட் தம்பி ரெண்டாவது பிஸ்கெட் எட்டாவது பிஸ்கெட் ஓகே இப்போ பொரியுது என்ன பிறகு ஒரு புடி ஓ எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ வந்து பாத்தீங்களா கொஞ்சம் மேல வர்றமா அழகை பார்த்தாரு வாவ் அழகுதே பிஸ்கெட் தான் பிஸ்கெட் தான் பிஸ்கெட் பாத்து எங்கட முறப்புற பிஸ்கெட் நல்லா புரியுதுதானே பிஸ்கெட் சரி செய்யாத முறுக்கு செய்யறோம் அந்த அரிசி மாவே அப்படி ஒரு இதா இருக்குல்லம்மா ரெண்டு சுருவத்துக்கு எங்களும் சரியா 2 மணி நேரத்துக்கு கூட பிடிக்கும் உண்மையா கடுப்பு வேண்டாம் கேஸ் விடு என்னோட பெரிய வந்துட்டாங்க அடுத்த கட்டத்தில் காட்டுனாங்க இப்போ நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுக்கான் நாலு இப்போ வந்திருக்கா கொஞ்சம் வெயிலுக்கு வலி அடி விட்டு வந்திருக்காவோ அம்மா உருண்டா கூட நான் கண்டிப்பா ஒரு புதுவிதமான முறுக்கொண்டு வருவோம் நீங்க கண்டிக்க மாட்டேன் வாழ்நாள் கண்டிப்பாது ஓகே இப்போ வந்து நல்லா முறையிட்டு நம்ம பிஸ்கெட் முறுக்கு பிஸ்கெட் ரெடி பிடிக்கணும் பார்த்தீங்களா இது வந்து நைஸ் பிஸ்கெட்ராப்பா முரண்டு இருக்கிறது நீ எடுத்து உள்ள தொட்டு போட்டு நீங்களா வாவ் என்னண்டு 5 கிலோங்க போட்டு பிளேண்டினோடையா கட்ட பறிக்கணே இருங்க இருங்க 5 கிலோங்க நம்ம போட்டு சாப்பிடணும் கொஞ்சம் இருக்கு மக்களே பாருங்க என்ன அழகா வந்துக்கிண்டு அதே கொடுக்கணும் சொன்னாங்க போடுமா அதை இல்லை போடுவோனே நீங்களும் மக்களே உங்களோட வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் ஒரே முறுக்கு ஒரே உருண்டை சொல்லுவாங்க கொஞ்சம் வித்தியாசம் ட்ரை பண்ணி பாருங்க இது முடிஞ்சுன்னா மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் சித்திரை பிறப்பு வந்து நம்மளோட ரதியம்மாட வீட்டில் ஆரம்பிச்சிங்க எங்களுக்கு இந்த சித்திரை வரதுக்கு முதல் நாளே பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு சாப்பாடு நடக்குது எங்களுக்கு உங்களோட வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்க நிறைய விதமான சாப்பாடெல்லாம் அவர் டிலானி சொல்லியிருந்த மாதிரி எங்களோட வீட்டை வருவர்களுக்கு நாங்கள் சோவியெல்லாம் தர மாட்டோம் தருவோம் ஓ இல்லை நாங்களும் தருவோம் நீங்கள் உங்களோட வீட்டில் சாப்பாடையும் கொண்டு வாங்க எங்களுக்கு மற்றது இந்த சாப்பாடெல்லாம் உண்மையில் நாங்கள் தமிழராகி நம்ம சொல்கிற என்னது கொண்டு சொன்னால் இந்த உறவினர்களோட நம்ம கொண்டாடணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக நான் செய்கிறேன் நம்ம கட்டாயம் இப்போ நாங்கள் சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனுவாக்களுக்கு கொஞ்சம் விதுவாக்களுக்கு கொஞ்சம் இலானியாக்களுக்கு கொஞ்சம் மிதுவாக்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா நாங்கள் எல்லாம் பிரிச்சு தானே சாப்பிடணும் அதனால நாங்களே பிரிச்சு அது போயிடும் இங்கே வர தானே கொடுக்குறது இங்கே பார்த்தீங்களா மகளே அப்போ நமக்கு இல்லையா வேலையெல்லாம் தடப்படம் நடக்கிறப்ப ஆள் ஒரு அலறைக்காங்க அவரோட கதைக்கு நம்ம காட்டும் வணக்கம் ஜோ வணக்கம் ஹாய் பவன் ஹாய் பவன் என்னன்னு சொன்னாது சிங்கள தமிழர் தாண்டியானே அதனால வணக்கம் சொல்லி ஹாய் பவன் சொல்றேன் சரி சரி உங்களை என்னதுக்கு அழைச்சேன்னு தெரியுமா அவங்க ஸ்டூதி நன்றி என்றாங்க முடிய போறாங்க உங்களை என்னதுக்கு அழைச்சிருக்கீங்க இன்னைக்கு என்ன பலாரம் பலாம் சுடுவேரா எத்தனை வயசு சர்வீஸ் உங்களுக்கு கையில் அது நான் சுடுவேன் உருண்டெல்லாம் சுடுவேல் ஓ நீங்க நம்ம யோகு தெரியும் ஆளுக்கு பேச வேலை அதுக்கு யோகு எல்லாம் சுடுறது சின்ன விஷயம் இல்லை கதைக்கிறமா இல்லை செஞ்சு காட்டணுமே அதுக்குதான் நாங்கள் அங்க இருந்து இறக்கிறீங்க மாலை அவட கைவசத்தை காட்டுவா வேண்டிய அந்த வித்தியைகளை கொஞ்சம் இப்ப வந்து இறங்குனேனா இப்ப வந்து இறங்கின மகளாங்க பாருங்க அவட கேட்டியெல்லாம் கிடக்குன்னா என்ன ஜோவி கொஞ்சம் முறை வருது முடிவு வருதுண்ணே இதுல நல்லா கொதிக்கு தேங்கான்னு
கொஞ்சம் கொஞ்சம் முதுகுல ஊத்துறா சூப்பர் ஆகிக்கலாம் இந்த வெயிலுக்கு என்னடா நீ தெரியாதுமா புறத்தானே வேணே என்ன டிலானி சத்தத்தை பதில அந்த பொறிஞ்ச சத்தத்தை பத்தியா அதான் கராரமே அது முருகி டிலானி என்னடா அந்த வெள்ளதானி வெள்ளன்ற அந்த கலர் காட்டு இல்லை என்னடா காட்டு இல்லை இந்த பாப்பனே வேணும் அப்படி எடுத்து வாங்கி கொடுப்பது விடுவோம் சாப்பிடு வேறு பிரிஞ்சுட்டாண்டு ஆரட்டுமா சாப்பிடு சாப்பிடுவாரு சரி ஓகே சோவி நல்லா பொரிஞ்சிட்டு நாங்கள் இறக்கப்புறம் இது இறக்கிட்டு ரைட் இப்போ நாங்கள் முறுக்கு கொஞ்சம் போட போகிறோம் ஓகே நாங்கள் முறுக்கு செஞ்சிருக்கோம் முறுக்கு போட போகிறோம் இது அடுத்த ஷேப் நாங்கள் ஒவ்வொரு அந்த சில்லை வச்சு செய்யணும் ஆமாம் ரைட் பெட்டி உண்டோ பட்டி உண்டு போகிறீங்களோ குட்டி முறுக்கு டிலானுக்கு இதில் நம்ம சின்னப்படி சனதானே இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் மட்டும் 12ஆம் இந்த பயர் உருண்டைக்கு இந்த மா போட போறோமான் அழகு தேவை மாவோட தூக்கி எங்க இருக்கு இதான் பயர் உருண்டைக்கு தொட்டு அப்படியே என்ன ரதியம் இது ஃபயர் உண்டு எங்கால இது கச்சானு கச்சானா கச்சா உண்டு அதுல செய்யப்படும் சரி இது மாவுக்கு தேவையான பலகாரத்துக்கு மாவு பத்திலமா வேண்டாமான் இப்போ என்னன்றதை குழைச்சிடணுமா ஆமா குழைக்கப்போம் இப்போ அது என்ன கச்சா மாவை இப்படி செஞ்சு விடப்போம் குழைச்சிடுவோம் இதுதான் அப்பதான் படம் ரதியம் உருண்டைக்கு இது ஃபயர் உருண்டை இப்படி செஞ்சாதான் அந்த உருண்டைக்குள்ள சேருமா வேண்டாமா வேலை மற்றது மா குழைக்கணும் கூப்பமா குப்மா குழைச்சிக்கிறேன்டா அந்த தொடுமாவுக்கு தொடுமா தொடுமா ஒரே ஒண்ணே அந்த அரிக்கு பால் உளிஞ்சு வச்சுக்கோ நாங்க தொடுமாவுக்கு இது உப்பை நம்மளோட அளவுக்கு வச்சிருக்கு எல்லாம் சேர்த்து தொடுமா என்ன வர்றேன் ஓமா கூப்பமா போடுறேன் தனி குப்பமா இது படி நாங்க அரிச்சு வச்சு பொரியிறது கொடியா என்ன ரதியம் ஓமா இது கூப்பமானே கூப்பமா கூப்பமா வந்து பால் விட்டா அதிகமா கலக்குறேன் ஓ பால் விட்டுங்க அந்த அரிசி அரிச்சு இருக்கும் தண்ணி விட்டு கலக்கலாம் பால் விட்டா கொஞ்சம் சரி இது அளவுக்கு தேவையான பால் 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 இப்போ சூடா இருக்கேனா ஓகே தொடுமா ரெடி ஆகுதுன்னு இது நம்மட மிக்ஸ் பண்ணி வச்சா தானே பாடுறதுக்கு பிறகு ஈசாரிக்கு வைக்கலாம் கச்சான உருண்டை பயறு உருண்டை பலகாரம் இந்த மூன்றையும் இப்ப செய்யப்படுறோம் இப்ப நாங்க முறுக்கு சோவி அதே மாதிரி பிஸ்கெட் முறுக்கா முறுக்கு பிஸ்கெட் மூன்று செஞ்சு வச்சிருக்கோம் அடுத்தது வந்து இந்த மூன்று செய்யப்படுறோம் ஆனா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வாரது தானே அது ஒரு சந்தோஷம் தான் இது அது எல்லாரும் ஒன்றாந்து சாப்பிட்டு நாளைக்கு நிறைய பேர் உறவினர்கள் வீட்டை போவாங்க போகும்போது எல்லாம் கொண்டுவாங்க இனி அவங்களும் கொடுத்து அனுப்புவாங்க போற இடத்த அதிகமா சிங்களாக்களா இல்ல தமிழாக்களா நல்லா கொண்டாடுற ஆக்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டு அதே மாதிரி இதுவுமே விளக்கணும்னு சொன்னடா இங்கிலீஷ்லாண்டா இந்த 15ஆம் தேதி சரியா தமிழர்களுக்கு நாளைக்கு தான் 4ஆம் மாசம் 1ஆம் தேதி அப்படின்னு நியூ இயர் 2 வருதுல்ல அது வந்து ஆங்கில புத்தாண்டு நமக்கு வந்து புத்தாண்டு வந்து ஏப்ரல் 14 தான் நமக்கு 1ஆம் தேதி அப்படியே தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்க கலண்டர் படி தை மாசி பங்குனி சித்திரை ஓகே குழச்சிட்டாங்க இப்போ என்ன குழங்கி இதை மூட வைக்க போட்டு மூட போறோமா இப்போ எல்லாம் சரி பண்ணியாச்சு
இப்போ நாங்கள் அடுப்பில் போட்டு இந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சரி 2 சுட்டு கொண்டு ஏறிப்போம். அது வாழலையே போடுவோம். ஓகே ஓகே. அடுத்த விளக்கம் என்ன? இந்த பாகாச்சப்புறம் வெள்ளை சீனி காணமா ரதியம்மா? ஒரு கிலோ மட்டும் எடுங்க. எப்படி ரதியம்மா 1 கிலோ பார்க்குறேன்? அது அதிகமாக சொல்லுவாங்க. கண் மதிப்பா என்ன ரதியம்மா? ஓகே. காணுமா? இப்போ பாகு காய்ச்ச போகிறோம். கொஞ்சம் தண்ணிலாம் வரும்ண்ணே. அவ்வளோதான் தண்ணி. இவ்வளோ தண்ணி சீனியை போட்டு காய்ச்சணும் வேணே. அப்படி சீனி கழிஞ்சிருக்கு. ஆனால் சீனியும் திக்கா தான் ஓகே. தண்ணி இல்லாமல் இதாയിരിക്കും தம்பி. மரம் எங்கே இருந்து வருது டெய்லியா? அசிங்கி வேற. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த பாகு காய்ச்சின நல்லா காய்ச்சிப்பட்டுது. இப்போ நாங்கள் கஜாவங்கிட்ட இதுக்குள்ள ஊற்ற போகிறோம். கொஞ்சம் பாகு ஊற்றுமா கொஞ்சம் ஊற்றுங்கம்மா. இது கொஞ்சம் ஊற்றுங்க. சீனி எப்படி ஒதுக்கி போய் அங்கே லோட்டு அப்படி கத்துல அப்படி சீனி கலைஞ்சா வந்து நெருப்பு லோட்டு வர அப்படி கத்த மாட்டேங்குது. வராது. ஊற்றுங்க ஊற்றுங்க அங்கிலி. மடுகமாய்க்குண்டாக்கியது. ஊற்றுங்க. காலி வேணுமா அதிகமா? இல்லை காணும். கட்டியாவது ஊற்றுங்க. ஓகே ரதியம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்கு போவெல்லாம் என்னண்டாமா இந்த பலகாரம் போட போகிறோம். முன்னுக்கு கட்டம் பலகாரம் சுட போகிறோம். இந்த புத்தாண்டு நமக்கு தானே. வார்த்துக்கு முதலாவது பலகாரம் கொதிக்கட்டும். போட்டாச்சா? ஆமா போட்டாச்சு. நீ கொதிச்சது போகிறோம்மா பிரட்டணும். அங்கால 2 பேர் பார்த்து கொண்டிருக்காங்க. ஆமாம் நான் நிறைய சாப்பாடு செஞ்சாலும் இன்னும் முடிய லேட் ஆகுது. சித்துண்டு வயல் கூட என்னம்மா 1-2 சாப்பாடு செஞ்சு முடிச்சு போடுவாங்க. காலையில் ஆரம்பிச்சாங்கண்ணே. ஆமாம் அவ மட்டும் தானே, நாங்கள் தான் கிளப்பலாம் நிற்கும். அதை செடி ஜோக்கு வந்து கொஞ்சம் இடிக்கிற பிரச்சனை கிடக்கு பாவம் ஆகும். புரியுதா? ஊதி வேறும் ஊதி வேறும். நான் சின்ன போட்டோடனே கொஞ்சம் ஊதுது.
விரட்டுறதுமா முன்னுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ அடுத்த நேரம் போட்டு போட்டு எடுக்கலாம். இஷ்டப்படாங்க இவடைய பொறி தானே. இந்த 4 புரியுது மகளை இதை காட்டுறோம் உங்களுக்கு என்ன வடிவா வருதுன்னு. நாங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு காட்டி போட்டோம். நாங்கள் ஃபுல்லாக வீடியோ முடிஞ்ச வர எல்லாத்தையும் மிச்சத்தை செய்வோம். நாங்களும் வீடியோவுக்கு சரியான மாதிரி டைம் எடுக்குது. இன்னொரு சட்டை போடணுமா பலகாரத்துக்கு? போடணும். பலகாரம் முதல் சுடுறதை கண்டிங்க வீட்டெல்லாம் சுட்டு சாப்பிடுங்க. நான் பார்க்கல அப்படி சுடுறேன் ரெண்டு தான் பார்க்கேன். சதியம்மா நாளைக்கு என்ன பிளான் வீட்டை? நாளைக்கு நல்ல சிறப்பா சிறப்பு நாட்டுக்கோழி 2 எடுத்தா காலையில் புது உடுப்பு போட்டு நீராடி நாட்டுக்கோழியும் நாட்டு அரிசியும். ஓகே மகள் இப்போ பார்த்தீங்கடா பலகாரத்தில் பலகாரம் பொரிஞ்சிட்டு இதான் நாங்கள் பெஸ்ட்டாக போட்ட பலகாரம். அதான் கலருக்கு வந்தீங்கன்னு பலகாரம் வந்தீங்க நல்லா. என்னடா செட்டியான பூயா கிடக்குப்பா. சரியா போடுங்க. நம்மகிட்ட அக்கியும் எல்லாம் 10ன்னு சொன்னோம் அதுக்கு பொறாம வந்துட்டு போல. ஓகே அடுத்தது போடுவோம் என்ன. இது நல்லா ஹீட் ஆகிட்டுடா. அது தேங்கானே நல்லா ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் பொரிய பெஸ்ட்டாக பொரிஞ்சா அப்புறம் 2வது ரைஸாக பொரிஞ்சு. ஆமா விரட்டு விடுமா? போட்டோன்னே பார்த்தேன். ஆமா விரட்டு பார்த்தியா அவ்வளோதான் விரட்டு விட்டாச்சு. சரியா போட்டோ குடிக்கிற கண்டிப்பாக இது தொடுமாக போட போறோமா? உருண்டை தொடுமாக துவச்சு போட்டு கச்சா உருண்டையா ரதியம்மா? இது கச்சா உருண்டா. அடுத்த உருண்டைக்கு அப்புறம் பலகாரம் விட்டாச்சு. அதிகமா கையாவணும். ஆமா 2 போட்டு விட்டுருவோம். அடுத்து ஃபயர் உண்டோ வேணுமா? என்ன ஹீட் ஆகிக்கணும்டா டக்குன்னு பொரிஞ்சுண்டா. அப்படியே விரட்டும் நடுவில் ஒடிஞ்சி அப்படியே விரட்டணும். கொஞ்சம் அனுபவம் காணும் அவளை. கிடக்கு வெக்கடிங்க என்ன பிரச்சனை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க கச்சான உருண்டையும் அடுப்புல கிடக்கு. உருண்டை எல்லாம் செய்யணும். பயிர் உருண்டை பெண்டிங்ல கிடக்கு. இப்போ பயிர் உருண்டை கிடக்கு. சோவி முடிஞ்சு முறுக்கு முடிஞ்சு கஜா உருண்டை அங்கால பயிர் உருண்டை 5 சாப்பாடுறாப்பா கடவுளே. என்னது பலகாரம் கம்பளை நிக்கிறீங்க என்ன ஹோலி ரசிகல காணுமா? ஐயோ காரு இறக்கியா? மக்களே பாருங்க பைத்தங்கொண்டு உருண்டை என்னோட ஆகிண்டு. வா கச்சா உருண்டை ப்ரோ சித்திர பரவாயில்ல. எனக்கு கவர் உண்டாடா இருக்கும். கவரனையா? கவர் உண்டு. எனக்கு தான் சவையில் செய்தா சவையில் சொன்னேன். இங்க பாருங்க மக்களே ஒரு லெவலில் வந்தீங்க. தொடங்குறதையும் இந்த தொடுமாவுல தோட்டிட்டு இருக்கணும் நாளை. இல்லாட்டி தனியா போட்டா உடஞ்சிருவாரு. தேங்காய் என்ன சரியா நம்ம பிடிக்கிறாரா? இப்போ மக்கள் பார்த்துட்டு வந்தாலும் மாதிரி அதிகமாக தேடி
மந்தி ரெண்டா சாப்பிட்டு முடிச்சு போறோம் நாங்க. இன்றைக்கு கொஞ்சம் முடியும் என்ன நல்லா மீது முறுமுறுண்டேன்னு. இப்போ பார்த்துட்டோம்மா நாங்கள் பயறு உருண்டை செய்ய போகிறோம். கச்சா உருண்டை முடிஞ்சு பயிர் உருண்டை சரி. உருண்டை சுடுறம் கூட கிடக்குண்ணே. அதே மாவோட பயிராங்களே கூட பயிர் கூட இருந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். 1/2 கிலோ 2.5 கிலோவா? 1/2 கிலோ இருக்கும். நான் அடுத்த மதிப்பத்துக்கு எல்லாம் மதிப்போம் சன்மதிப்போம். எல்லாரும் சன்மதிப்பத்தில் கண்டுபிடிக்க மாட்டாங்க. எல்லாம் இப்போ வானத்தை பார்த்து சிலை சொல்லுவாங்க. இப்போ 3 மணி 3:30 காட்டுலயே மாடு மேய்க்கிறாங்க. வானத்தை பார்த்து தெரியும். எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அந்நேரம் போனாலும் உங்களுக்கு என்ன சொல்லும். பொழுது சூரியன் பார்ப்பாங்களா அங்க எங்க இருக்கிறது நம்ம வைக்கிறோம். அதிகமாக உருட்டி வந்துருக்காங்க பாருங்க மக்களே. பயிர் சுட்டு காட்டுறோம் மடிக்காண்டைக்கு. இப்போ நாங்கள் பயிர் உருண்டை உடக்கிறோம். அடுத்து பயிர் உருண்டை உருட்டி வச்சு எல்லாம் எடுத்து போடுங்க. துவையல் மா இப்படிதாம்மா துவைக்கிறேன். வைக்கிறேன். கையை வச்சா தெரியுதுல சத்தம் பார்த்து பஞ்சு போயிடும். தோலை உருக்குவாங்க. அந்த சீனி விளையாட்டுல 10 சீனி அந்த நாக்கு இல்லை உருகும். எல்லாம் முடிகிற சருவாயிலுக்கு வரோம். வடிவாங்களுக்கு இறுதியில் காட்டு என்னென்ன செஞ்சுக்க வேண்டிய வடி வரைக்கும் பாருங்க. நீங்களும் உங்க வீட்டுகளில் செஞ்சு வரைய சாப்பிடுங்க. சந்தோஷம். இப்போ அது ரெண்டாமா இந்த பயத்தை உருண்டை ரெடி ஏன்னா இப்போ இது எல்லாம் புரிஞ்சுது. நல்லா கலரை பார்த்தியா அப்படி இல்லை அப்படித்தான் வரும். அதுக்கு தான் அந்த கூப்ப மாட இது பொறிக்க உடனே வடிவா வருது. என்னமா இருக்குண்ணே. அடுத்தது போடுவோமா எங்கிறது அவங்கள தேங்காய் பால் முட்டானேம்மா போட மாவுக்கு நல்லா இருக்குங்கண்ணே. ஓ நல்லா இருக்கு. சொட்டா இருக்குங்க தேங்காய் பால். இப்போ பார்த்துட்டோம்மாக்கா நாங்கள் செய்த பொருட்கள் எல்லாம் சித்திரை வருஷத்துக்கு நாங்கள் செய்து முடிச்சுட்டோம்மா. இன்னும் அரைகுறையில் இருக்கு. இன்னும் முடிக்கிறது இருக்குமா? என்னென்றாலும் குறைய என்னம்மா நாங்கள் செஞ்ச ஐடியாக்களை காட்டுறோம். பல போராட்டங்களின் மத்தியில் மிது முறுக்கு முறுக்கு இது என்ன முறுக்குன்னு சொல்றேன். சரி ரவுண்டா ஒரு ரவுண்ட் முறுக்கட்டே வைப்போம். சரியா? இது 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 உருண்டை பயறு உருண்டையா? பயறு உருண்டை. ஓகே. இது இது சோவி இது கஜ்ஜா உருண்டைமா. ஓகே. இது கஜ்ஜா உருண்டை. இது எங்கட முறுக்கு பிஸ்கெட் முறுக்கு. ஆமா பிஸ்கெட் சூப்பர். இது பலகாரம் கொண்டாடக்கூடிய ஒரு 3 வீட்டுல கொண்டாடக்கூடிய பொருட்கள் 6 ஐட்டங்கள் வச்சிருக்கோம். ஸ்பெஷல். நீங்க ரதியம்மாட வீட்டை வந்து சித்திரை கொண்டாட விரும்பினா வாங்க தருவோம். கண்டிப்பா தருவோம். உங்களது சித்திரையை கொண்டாட வேண்டிய ஒரே இடம் ரதியம்மாவின் இல்லம். உண்மையிலே மக்களை இந்த சாப்பாடு செய்யறதுன்னா நிறைய கஷ்டப்பட்டுக்கோம். சத்தியம் இருக்கேன் அவ்வளவு
11 மணிக்கு தொடங்கின வீடியோ இப்போ டைமோட காட்டுறேன் நம்ப மாட்டாங்க 2 மணியா போயிட்டு எத்தனை அதிகமா 4:30 பிடிக்கும் சரியா 3:50 கிட்டத்தட்ட 3:30 4 மணி தலைமையில கட்டி முடிச்சிக்கங்க சாப்பாடு. ஏன்னா இவ்வளவு ஐட்டம் ஃபுல்லா செஞ்சு நாங்க வருவாங்க என்ன அதிகமா அது நீங்க வீடியோல வந்து என்னன்னு சொல்ற ஒரு ஷொட்டையும் மற்ற கொஞ்சம் நிமிஷம் காத்துமே ஒரு 20-30 நிமிஷம். ஆனா இது செய்யறதுக்கு படுற வாடு கடவுளி. எங்களை மூத்த பார்த்தா எங்க டயர்டா இருக்கு சாப்பிட இல்லை நான் இதெல்லாம் முடிச்சுதான் சாப்பிட வரோம். சரி அதிகமா நம்ம செஞ்சுட்டோம் சந்தோஷம் தானே நல்ல சந்தோஷம் நல்ல ஹாப்பி நல்லா ஹாப்பி நீங்க உங்களோட வாயால மக்களை கூப்பிடுங்க சாப்பிடுவோம். அன்புள்ள மக்கள்னா இல்ல மக்கள் ஓகே நீங்க எங்கட ரதியம்மா பிடிச்சிருந்தா எங்கட இதுக்கு வந்து நாடுங்க இந்த சுவையான சாப்பாடு செய்திருக்கோம். நம்மளது அதிகமா வீடியோ முடிச்சு கொள்வோம் எல்லாருக்கும் இனிய சித்திரை உண்மையிலே இது நாங்க மீண்டும் சொல்றோம் வாய்ஸ் ஆஃப் பவுன்சான் வியூ வாய்ஸ் ஆஃப் பவுன்சான் பிளாக்ஸ் டீம் சார்பாக தமிழ் சிங்கள புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் விடுத்தாட்டும் நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்க காணொலியில் நாங்க பகிர்ந்து கொள்வோம். பாய்.